இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாவாடைக்கெலாம் நாடா வந்து அவிழ்ந்துருச்சு அப்படின்னா அதை கோக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம சிரமப்படுவோம். அவசரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பின் எடுத்து நம்ம 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி கோத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக வந்து டக்குன்னு நம்ம கோத்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலுடைய ஹோல்ஸில் இந்த மாதிரி அந்த நாடாவை இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லாக் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படின்னா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த ஸ்கேலுடைய மறுமுனையை அந்த பாவாடையுடைய அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு வந்து கோத்து முடிச்சிடலாம். ஒரே ஒரு டைம் நீங்கள் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா போதும், மொத்த நாடாவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடுங்க. ஸோ ஒரே நிமிஷம் கூட ஆகாது, ஒரு அரை நிமிஷத்தில் நீங்கள் கோத்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து கோத்து முடிச்சிடலாம். அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு ஸ்கேல் இருந்தால் போதுங்க.